அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கான்செப்ட்டு. இந்த ட்ரஸ்ட் யுவர் செல்ஃபில் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, கேளுங்க. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் இருக்கார். அவர் ஒரு வீட்டுக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு பையன் வெளியே விளையாடிட்டு இருக்கான். மண் கல்லெல்லாம் சேர்த்து வச்சு விளாண்டுருக்கான். விளையாண்டுருக்கும்போது இவர் உள்ளே போயிட்டு அந்த பையனோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையனுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோக்கா செலவு பண்ணாதீங்க, இந்த பையனுக்கு படிப்பே ஏறாது, ஏதாவது கூலி வேலைக்கு கல் மண் சமைக்கிறதுக்கு தான் போவான், கல் உடைக்கிறதுக்கு தான் போவான், அதனால் நீங்கள் இந்த பையனெல்லாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக படிக்க வைக்க முடியும் படிச்சுட்டு அவனை ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு வருத்தம். ஆனால் இந்த பையனுக்கு அதை கேட்டதுலேருந்து ஒரு கோவம், ஒரு வைராக்கியம்னு வச்சுக்கோங்களேன். பையன் படிக்கிறான், படித்து 10th நல்ல மார்க் எடுக்கிறான், 12th நல்ல மார்க் எடுக்கிறான். அவனுக்கு MBBS சீட்டு கிடைக்கிது. படித்து ஒரு நல்ல டாக்டர் ஆகிடுறான். டாக்டர் ஆகிட்டு அவங்களோட சொந்த ஊர்லேயே ஏழை மக்களுக்காக குறைவான செலவில் மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு வர்றாரு. கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இந்த அதே ஜோதிடர் ரொம்ப வருஷம் ஆயிடுது. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட கிளினிக் வர்றாரு. வர்றப்போ இதே டாக்டர் தான் அங்கே இருக்கார். இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, அவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனித்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இவர் கிட்னியில் ஸ்டோன் எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு போகிறாரு. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, அவர் ஏன் என்னை மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சிக்கன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் அவரே வந்துடுவாருங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நீங்கள் சின்ன வயசில் எந்த பையன் கல் உடைக்க தான் லைக் அப்படின்னு சொன்னீங்கள்ல, அதே சின்ன பையன் தான் நான். கல் உடைக்கிறது என்னமோ உண்மை தான், ஆனால் உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை உடச்சி க்யூர் பண்ணுற ஒரு டாக்டராக கல்லை உடைக்கிற ஒரு பர்சனாக மாறுவேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கதையோட நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல ஜோதிடர்னு இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நீ நம்மளை வெளியிருந்து பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான், உனக்கு தெரிஞ்ச அறிவு இவ்வளவு தான் அப்படின்னு நம்மளை அவங்க ஜட்ஜ் பண்ணி சொல்லும்போது நம்மளே தாழ்த்திக்கிட்டு நம்மளால் இவ்வளோ தான் முடியும் போல் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரொம்ப பெரிய அறியாமைங்கிறது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நம்ம நம்பி எந்த இடத்துல முயற்சி எடுத்து வைக்கிறோமோ அந்த இடத்துல வெற்றிங்கிறது கண்டிப்பாக, ஏன்னா உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உழைப்பு கொடுத்தோன்னா அந்த உழைப்புக்கான வெற்றிங்கிறது பலன்கிறது கண்டிப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என்னால் முடியாது, என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான், என்னோடய குழந்தைங்க சொல்கிறாங்க நான் இவ்வளோ இதாகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எக்ஸாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு உன்னால் முடியாது அப்படின்னு என் ஒர்க் ப்ளேஸில் கொலீக் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே இது எக்ஸாம்னு கிடையாது, உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முடியாதுங்கிறது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உங்களோட கெப்பாசிட்டிங்கிறது இன்ஃபினிட்டி மாதிரி. அதாவது நம்மளால் முடியாதுன்னா யாராலும் முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் அந்த பையன் சோர்ந்து போயிருந்தால் இன்றைக்கி அவன் ஒரு MBBS டாக்டராக இருக்க முடியாது. அதே ஒரு பெரியவருக்கு அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி தான் முதல்ல முழுசாக நம்புங்க, அதுக்கான முயற்சியை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பலன்னு கிடைக்கும். நெட் எக்ஸாம்னு கிடையாது, TNPSC, UPSC, ரயில்வேஸ் எக்ஸாம், SSC, அந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, லைஃப்லேயும் எந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடியலைன்னா அது யாராலையுமே முடியாது. நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சுற்றி இருக்கிறவங்க நம்ம ப்ளேம் பண்ணுறாங்க, உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டி அன்லிமிட்டெட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸோ அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.